ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஆடி 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. அதனால் காலையிலே எழுந்துக்கணுன்னு முடிவு பண்ணி எழுந்துக்கினேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியும் எழுந்துக்கினேன். ரெண்டும் ஒரு காரணம்தான். காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசப்படிக்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு சீக்கிரமாகவே செஞ்சிடணும், 5:30 மணிக்கெலாம் விளக்கேற்றணுன்னு பிளான் பண்ணேன். ஆனால் என் குட்டி அம்மா வந்து காலையில் என் கூடயே எழுந்துக்கினாங்க. ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்துக்கினாங்க. அவங்களே வச்சுக்கிட்டு அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணின்னு பூஜை சாமானும் தேய்ச்சின்னு அவளையும் பார்த்துட்டு பூஜை சாமான் தேய்க்கவே கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி யாருக்கெல்லாம் இந்த பூஜை சாமான் தேய்க்கிறது ஒரு ப்ராசஸ், ரொம்ப டைம் லேட்டாக ஆகுது, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் தொடச்சி வச்சு அதுக்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு வாசப்படி குங்குமஞ்சள் வச்சுட்டு உள்ளெல்லாம் வச்சுட்டு அப்புறமா பூஜை சாமானுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பூஜை சாமானுக்கு வச்சு முடிச்சுட்டு பேருக்கு எனக்கு போன வீக் வந்து நான் சாம்பிராணி போடலை. அதனால் எனக்கு இன்னும் ஒரு ஃபீல் ஆச்சு, பூஜை சாமானும் தேய்க்கலை. அதனால் இந்த வாரம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி சாம்பிராணி போகலாம் போட்டு அப்படியே போட்டால் தான் எனக்கு மன நிறைவாக இருக்கும். எனக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போட்டால் ரொம்ப பிடிக்கும். வீடு வாசனையாகவும் இருக்கும், எந்த கெட்ட சக்தியும் வராது உள்ளன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாகவே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் விளக்கெல்லாம் வச்சு இன்றைக்கி ரொம்ப மன நிறைவாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டே. அப்புறம் பாப்பாவை குளிப்பாட்டி அவளையும் கிளம்ப வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷனை கொண்டு விட்டுட்டார், வேப்பேட் ரயில்வே ஸ்டேஷனு. ஹஸ்பண்ட் வரல. நானும் எங்கள் ஓரவத்தியோட தம்பி பொண்ணு, எங்கள் ஓரவத்தியோட அம்மா 4 பேர் போயிருந்தோம். செம கூட்டங்க. போகும்போது ஆட்டோவில் போயிட்டோம். மணி 10:50 ஆயிடுச்சுன்னு ஆட்டோலேயே போயிட்டோம். செம கூட்டம். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம் லைனில். பாப்பா வேற தூங்கிட்டாங்க. என்னால் ரொம்ப நேரம் அவளை வச்சுட்டு நிற்க முடியல. அதனால் கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு. 50 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு, அந்த மாதிரி 20 ரூபா டிக்கெட்டுன்னு கொஞ்சமாக தான் மூவ் ஆச்சு. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்தா இந்த கோவிலுக்கு வந்தவங்க ஜென்ஸுக்கு உட்காருமான்றாங்க. ஆனால் இந்த லேடிஸ் இருக்காங்களே, ஏம்மா நீங்கள் ஒன்று உட்காருங்க, நீங்கள் உட்காருறீங்க, இல்லைன்னு எங்களை விடுங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். எங்கள் முன்னாடி எல்லாம் கூட்டமாக நின்னா கொஞ்சம் வேக்காடாக இருக்குன்னு தான் எல்லாருமே கொஞ்சம் கேப் விட்டு நின்னோம், உட்காந்தோம் பாப்பா முடியலன்ட்டு. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகும்போது வழியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தோம். கோவிலில் கொடுத்த வளையல் போட்டிருந்தோம். அப்போது என்ன நடந்ததுன்னா, பாப்பா கேட்டா, ஏம்மா எனக்கு அதான் பாப்பா கேட்டா, அம்மா வளையல்மா அப்படின்ட்டு கேட்டா. கையை பார்த்துட்டு இது அந்த அம்மா காதில் விழுந்ததா என்னன்னு தெரியல. சரி, வளையல்லாம் சாமி பார்த்துட்டு கையோடு வளையல் போட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா தான் போயிட்டு விழுந்து கும்பலான்ட்டு அந்த சூளத்தாண்ட போன உடனே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு அம்மா வந்து வளையலும் எனக்கு மஞ்சள் கயிறும் கொடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு இது எப்படி சொல்ல தெரியல. ஏன்னா என் பாப்பா வளையல் கேட்கும்போது அந்த அம்மா இல்லை பக்கத்தில். ஆனால் அந்த அம்மா நான் விழுந்து கும்பிடும் போது என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிட்டு இந்த மாதிரி மருதாணி வைக்கலாம் ரொம்ப ஆசை. சின்ன வயசில் வச்சுருக்கேன், அதோட இப்போ தான் வச்சுருக்கேன். சரி வைக்கலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு வச்சேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் வைக்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு கலராக இருக்கும். இது வந்து சரியில்லை. பாப்பாவும் சரியாக கை காட்டலான்னு அந்த அக்கா பேசிக்கிட்டே வச்சாங்க. நானும் பாப்பா வச்சுக்கிட்டோம். அவங்க எங்கள் கூட வந்தவங்க வேணான்ட்டாங்க. சரி, நாங்கள் 2 பேரும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. வெளியே அந்த மண்டபத்தாண்ட அன்னதானம் பண்ணாங்க. அதையும் அப்புறமா அங்கே கோவிலையே வெளியே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. இந்த வளைகாப்பு செய்கிறவங்க நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோவிலுக்கு போனதும் சரி. அங்கே நடந்த சில இதுவெல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது நடந்தே வந்தோம். அப்படியே கடைங்களெல்லாம் பார்த்துட்டு வரலட்சுமி நோன்பு வருதில்ல, அதனால் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ லக்ஷ்மி ஃபோட்டோ இல்லைன்ட்டு அங்கே கடையில் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வளையெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்தோம்.
அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் வந்தேன். பாருங்கள், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். நான் நர்சிங் அங்கே தான் படித்தேன். ஆனால் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, ட்ராக் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். இப்போ நல்லா கட்டிட்டாங்க. ஆனால் பட் என்னென்னா வயசானவங்களால் நடக்க முடியல, அதுதான் ஒரு கஷ்டம். மற்றபடி சேஃப்டியாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.